தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்தோட வில்லன் இவருதான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஹர்ச் வினோத் டைரக்ஷன்ல தளபதி அவரோட கடைசி படத்தை கமிட் பண்ணிருக்காரு. இது அரசியல் படம் கிடையாது அப்படின்ட்டு ஹர்ச் வினோத் சொல்லி இருந்தாலுமே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போது ஒரு பெரிய அரசியலா இந்த படம் பேச போகுது அப்படின்ட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஒருவேளை இப்பவே இது அரசியல் படம் அப்படின்னு சொல்லிட்டா படத்துக்கு பெரிய அளவுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இப்படி மாத்தி கூட சொல்லி இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த படத்தோட வில்லன் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தளபதிக்கு வில்லனா பாபி தியோல் நடிக்க கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் பரவ ஆரம்பிச்சது. ஆனா இப்போ சோசியல் மீடியால லேட்டஸ்டா பரவிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் கமிட் ஆயிருக்கிறதா ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருதான் இந்த படத்தோட வில்லன் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தோட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.